கடவுளே இல்லை என்று சொன்னாலும் நடக்கும் என நம்புங்கள். துவண்டு விடாமல், தோல்வியிடம் தன்னை விட்டு கொடுக்காமல் இலக்கை நோக்கி முயற்சித்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர், டைரக்டர் ஆஃப் ஹோட்டல் ஒயாசிஸ் குரூப் ஈரோடு சி ரமேஷ் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். குட் மார்னிங். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும், சேர்மன் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இன்னும் காலை வணக்கங்கள். என் பேர் அஸ்வின். நான் ஈரோட்டில் ஹோட்டல்ஸ் அண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹோட்டல் ஃபீல்டில். இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பேரண்ட்ஸோட மத்தியிலையுமே கேட்ரிங், சோறாக்கிற வேலைக்கு போகிறீங்களா, இல்லை அங்கே போனால் ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி போடுவாங்க, வேலை கஷ்டமாக இருக்கும், நைட் ஷிஃப்ட்டு போடுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருப்பாங்க, பிகாம் படிப்பாங்க, பிபிஏ படிப்பாங்க, பிஎஸ்சி படிப்பாங்க. நீ என்னதுரா போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற? இது எல்லாரோட பேரண்ட்ஸும் உங்கள் பையன் வந்து உங்கள்ட்ட அட்மிஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இது உங்களோட கேள்வியாக இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ சார் சொன்ன மாதிரி 25 வருஷமாக இந்த ஃபீல்டை ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதே இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். நாட் ஓன்லி தட், இது புதுக்கோட்டை, எல்லா ஊர்லேயுமே இது ஒரு பேசிக். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கேட்டரிங் படித்தா சோறாக்கிற வேலைக்கு போவாங்க. அப்படி ஒரு தாட்டே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று இருந்துச்சு. நாங்கள் படிக்கிற காலத்தில் கேட்டரிங்னால் சாப்பாடு ஆக்கிற வேலை, ஹோட்டலில் வேலை அப்படின்றது தான் ஒரு எல்லாரோட மைண்ட் செட்டும். இப்போ ஜென்ரேஷன் ரொம்ப மாறிடுச்சு, அட்வான்ஸில் இருக்கோம். நம்ம சிங்கப்பூருக்கு, மலேசியா, சரிங்களா, ஃபாரின் கண்ட்ரிக்கு ஈக்குவலாக நம்மளும் இருக்கோம். கேட்ரிங் அப்படின்றது வந்து சோறாக்கிற வேலையும் மட்டும் கிடையாது, இது மேனேஜ்மெண்ட்டு. சரிங்களா, உங்களுக்கு போட்டிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. இது நம்ம ஒரு 10 பேர்த்த கைட் பண்ணுற அளவுக்கு நம்மளை உருவாக்கி வர்றது தான் இந்த இடம். நம்ம 10 பேர்த்த எப்படி உருவாக்கணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி பழகணும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா என்ன, ஏன் இதை சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபீல்டு, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொரோனா பீரியடுன்னு ஒரு 2 வருஷம் நம்மளை உலுக்கி எடுத்துருச்சு. அப்போ சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். டாக்டருங்களுக்கு மட்டும்தான் வேலை, உங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. அந்த கொரோனா பீரியடில் உலகமே லாக்டவுனில் இருக்கும்போது நம்ம 2 பேர் தான் வேலை செஞ்சோம். பிகாம் படித்தவனும் வேலை செய்யலை, இன்ஜினியரிங் படித்தவனும் வேலை செய்யலை. அப்போ இந்த ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது படித்து முடித்தோமா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. லட்சக்கணக்கான ஹோட்டல்ஸ் இருக்குது. சார் சொன்ன மாதிரி 30 ஹோட்டலில் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாதாரணமாக இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்து ட்ரைனிங் அனுப்பிவிட்டு உங்களோட நாலேஜை வளர்த்து விட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை வாங்கி கொடுக்கறது, இது பெருசாக எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மிஸ்டர் சிபிசுதன் என்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் என்கிட்ட பேசினார், பசங்களை ஃபாரின் அனுப்பணும் சார், நிறையா பண்ணணும், நிறையா செய்யணும்னு சொல்லிட்டு 100 கேள்வி கேட்டார். 100 கேள்வி கேட்டார். பசங்களுக்கு சேஃபாக இருக்குமா, பசங்க ஓகேவா, இருந்துக்குவானுங்களா, எதனாச்சும் பிரச்சனை வருமா, ஒருவேளை அங்கே போயிட்டு பிரச்சனைலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் லூப்பை விட்டுட்டேன் நான். அப்புறம் ஒரு 6 மந்த் கழித்து அவரே கூப்பிட்டார், பசங்க என்ன முழுசாக நம்புகிறானுங்க சார், எதனாச்சும் ஒன்று பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இதே காலேஜில் படித்த ஒரு 10 பசங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அதுக்கு சிபிசுதன் சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த காலேஜில் படிக்கிற பசங்க செகண்ட் இயராக இருக்கலாம், தேர்ட் இயராக இருக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது இந்த உலகத்தில். மகாத்மாவில் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ வந்துருச்சு. என் ஹோட்டலுக்கே நான் ஆள் கேட்டேன். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து என் ஹோட்டலுக்கே ஆள் கேட்டேன். அப்போ தான் எனக்கு மிஸ்டர் சுபிசுதனை அப்போ தான் பழக்கம். அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார்,
பசனுங்க ஃபாரினுக்கு தான் சார் மூவ் பண்ணுறேன், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போகணும், அதுதான் பசங்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமை அப்படின்னு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு மிஸ்டர் சிபிசுதன், மிஸ்டர் சேர்மன் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் லீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் கெரியர் நல்லா இருக்கும். இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃப்ராங்காக சொல்ல போனால் இது ஒரு பணம் காய்க்கிற மரம்னு வச்சுக்கிங்களேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அதுக்கு தனியாக சேலரி கொடுப்பாங்க, செஃப்பாக போனோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கொடுப்பாங்க, மேனேஜர்ஸாக போனோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேல்ரி. எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா, டாக்டர் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ நீங்களும் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி நல்ல சேல்ரி கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான். பிகாம் படிச்சுட்டு 2 வருஷம் வேலை கிடைக்கல, நான் இன்ஜினியரிங் வேலைக்கு போனேன், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போனேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட்லேயே 10 லட்ச ரூபா லோன் தராங்க. இதில் 35% சப்சிடி. நீங்கள் வெறும் 6 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா போதும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட். பெருசாக போய் லோன் வாங்கணும் அது வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்குன்னு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் கலெக்டரேட்டில் லோன் கட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க, 35% சப்சிடியோடு. யார் தருவா சொல்லுங்கள்? பிகாம் சர்டிஃபிகேட்டு தரமாட்டான், இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், ஆர்ட்ஸ் சயின்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு தரமாட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் இயர்ஸ் இப்போ தான் ஹோட்டலுக்குள்ளார வந்திருப்பீங்க. நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்னால் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நம்மளை கைட் பண்ண போவாங்க, லீட் பண்ண போவாங்கன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. இப்போதைக்கு எதுவும் ஐடியா இருக்காது. இது போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே லேர்ன் பண்ணிக்குவீங்க. இது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்றது வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு நல்ல க்ரோத் உண்டாக்கும். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் மேனேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் சேலரி ஒரு 40-50 அந்த அளவுக்கு இந்தியாவிலே வாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்தான இண்டஸ்ட்ரி தான். அதனால் இண்டஸ்ட்ரியை பற்றி பெருசாக நீங்கள் எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னாலும் அது போக போக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பேரண்ட்ஸுக்கும் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன். பக்கத்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க, இப்போ பையனை போய் எப்படி கேட்டரிங்கில் சேர்த்து விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் எப்பயுமே நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. நம்ம பையன் நாளைக்கு படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போயிட்டான்னா அன்றைக்கே தெரியும் உங்கள் பையன் ஃபாரின் போயிடுவான், நல்ல பையன். இது ஜென்ரலாக எல்லோரும் பேசுகிறது தான். சரிங்களா? பேரண்ட்ஸுக்கும் ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள். 1ஆம் ஆண்டு சேர்ந்திருக்க மாணவர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.